அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திர பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம். கலியுக வரதன் முருகப்பெருமான் பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவர். இவரை கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம போற்றுவதற்கு மிக மிக முக்கியமான காரணமே பக்தர்களுடைய துயரை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த கஷ்டங்களை தீர்த்து விடுகின்ற சக்தி முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் முருகனுடைய நாமாக்களுக்கும் இருக்குது. அதனால தான் முருகனுடைய வழிபாட்டுக்கு இவ்வளோ ஒரு அபரிதமான ஒரு சக்தி இருக்குன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அற்புதமான மந்திரப்பதிவு தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எளிமையான ஒருவரி மந்திரங்கள். இந்த 6 மந்திரத்தை நீங்கள் டெய்லி பூஜையில் சொல்லலாம். முருகனுக்கான விசேஷமான நாட்கள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், இல்லாட்டி முருகனுக்கு வேறு ஏதாவது பூஜை நாட்களில், அப்படி எந்த நாட்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி வழிபட்டு பாருங்கள். வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். என்ன கஷ்டம் நீங்கள் சொல்லி வழிபட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே முருகனுடைய அருளாலே தீரும். செல்வம் பெருகும், செல்வாக்கு பெருகும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு நல்ல விதமான உயர்வுகள், முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த முருகனுடைய அந்த மந்திரத்துக்கு இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். கலியுகத்தில் பக்தர்களுடைய கண்கண்ட தெய்வமே முருகப்பெருமான் தான். இவருக்கு 6 முகங்கள், 6 படை வீடுகள், அப்படி 6ங்கிற எழுத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு எதற்காக இப்படி 6 முகங்கள் நம்ம வச்சு வழிபடுறோம் அப்படிங்கிறத நிச்சயமாக முருக பக்தர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். முருகனுக்கு எவ்வளவோ மந்திரங்கள், நாமாக்கள் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியலை அப்படிங்கிறவங்க கூட முருகா அப்படிங்கிற அந்த ஒற்றை மந்திரத்தை, ஒற்றை நாமத்தை நம்ம சொன்னாலே போதும். ஏன்னா மூனா முகுந்தன் அப்படிங்கிற விஷ்ணுவை குறிக்குது, ரூனா ருத்ரன் என்கிற சிவனை குறிக்குது, கானா கமலத்தில் உதித்த பிரம்மனை நமக்கு குறிக்குது. இப்படி முருகன் மும்மூர்த்திகள் செய்யக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தொழில்களையுமே செய்து மக்களுக்கு அருளும் கருணை வடிவமானவன். அதனால தான் அந்த முருகப்பெருமானுக்குள்ள எல்லா தெய்வங்களுமே அடக்கம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய 6 முகத்துக்கான ஒரு தத்துவ விளக்கம். இந்த ஒரு முகம்ங்கிறது மகாவிஷ்ணுக்கானதான், 2 முகம்ங்கிறது அக்னிக்கு, 3 முகம்ங்கிறது தத்தாத்திரேயருக்கு, 4 முகம் பிரம்மனுக்கு, 5 முகம் சிவனுக்கு, அனுமனுக்கு, காயத்ரி தேவிக்கு, ஹேரம்ப கணபதிக்கு, 6 முகம்ங்கிறது கந்தனுக்கு. அப்படி தான் முருகனுக்கு 6 முகங்கள் நமக்கு நம்ம வழிபடுவதற்கான ஒரு காரணமே. அதே மாதிரி தான் 6 படை வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஐதீகமும் இருக்குது. இதோடு கூட நம்ம சொல்லக்கூடிய சரவண பவ, இந்த மந்திரம் எல்லாருக்குமே தெரியும், முருகனுடைய மூல மந்திரம். ஆனால் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு எழுத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, மொத்தம் 6 எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்களுக்கும் அந்த ஒரு மந்திரத்துக்கும் அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. ஏன்னா சா அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்குமாம், ரா அப்படின்னா சரஸ்வதி கடாட்சத்தை கொடுக்குமாம், வா அப்படின்னா போகம் மோட்சத்தை கொடுக்குமாம், நா அப்படின்னா சத்ரு ஜெயம் கொடுக்குமாம், பா அப்படின்னா மிருத்யு ஜெயம் கொடுக்குமாம், வா அப்படின்னா நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்குமா. இப்படி இந்த சரவண பவ அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு மந்திரத்துக்குள்ளே எவ்வளோ ஒரு சூக்ஷ்மங்கள், எவ்வளவோ ஒரு விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதனால் முருகப்பெருமானை யாரெல்லாம் வணங்குகிறோமோ இது மாதிரியான சில நம்ம அந்த நுட்பங்கள், முருகனுடைய அந்த மந்திரத்தினுடைய பலன்கள் நம்ம தெரிஞ்சு அந்த முருகாங்கிற நாமத்தையும் சரி, சரவண பவங்கிற நாமத்தையும் நம்ம சொல்லி வழிபட்டால் கண்டிப்பாக முருகனுடைய அருளாலே எண்ணற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்க. இதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைகள், தீராத நோய்கள், இல்லாட்டி தனிப்பட்ட வேண்டுதல்கள், காரிய சித்தி, நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான கோரிக்கைக்கும் முருகனை நம்ம எப்பெல்லாம் வேண்டி வழிபடுறோமோ இந்த அற்புதமான ஒருவரி மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கிறது. குடும்பத்தில் நல்லபடியான ஒரு முன்னேற்றம், முருகனுடைய ஒரு பாதுகாப்பு, அனுகிரகம், இது எல்லாமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறத நம்மளே நம்முடைய வாழ்க்கையில் உணரலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த 6 ஒருவரி மந்திரங்கள். இந்த மந்திரத்தை நம்ம வீட்டில் டெய்லி பூஜையில் நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு சொல்லலாம். இல்லாட்டி முருகனுக்கான விசேஷமான நாட்கள் எப்போ வந்தாலுமே அந்த நாள் நம்ம பூஜை பண்ணுறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலமாக நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் கிடைக்குங்க.
அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த 6 ஒருவரி மந்திரங்கள். ஓம் சரவண பவ. இந்த மந்திரமானது பாதுகாப்பும் முருகனுடைய அருளும் கிடைக்கும். ஓம் சண்முகாய நமக. இது ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும். ஓம் முருகனே நமக. இந்த மந்திரம் நமக்கு எல்லா விதமான நலன்கள், செல்வ வளங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் குமாராய நமக. இது ஆரோக்கியம், மகிழ்ச்சி, இது எல்லாத்தையுமே கொண்டு வரும். ஓம் சுப்பிரமணியாய நமக. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்குன்னா அந்த தடைகள் எல்லாமே நமக்கு விலகும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. 6வதாக ஓம் சுவாமிநாதாய நமக. அப்படின்னா முருகனுடைய கருணையும் ஆசீர்வாதங்களும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது. இந்த சக்தி வாய்ந்த 6 மந்திரத்தை நமக்கு சொல்லுவதற்கு அதிகபட்சமாக ஒரு 5 நிமிடம் போதும். இதை அந்த 6 மந்திரத்தையுமே நம்ம 6 முறை சொல்லி உச்சரிக்கிறது ரொம்ப விசேஷம். முடியாதவங்க ஒரே ஒரு முறை மட்டும் இந்த 6 மந்திரத்தை ஒரு தடவை மட்டும் பூஜையில் நீங்கள் டெய்லி சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் முருகனுடைய அருளாலே நடக்கும். இந்த மந்திரத்தை நம்ம குளிச்சு சுத்தபத்தமாக பூஜையில் இருக்கிறப்ப நம்ம சொல்லலாம். நம்ம அசைவ உணவுகள் எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி இப்போ பெண்களுக்கான பீரியட்ஸ் வேறு ஏதாவது தீட்டுகள் இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை நம்ம சொல்லக்கூடாது. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி எளிமையான இந்த ஒருவரி மந்திரங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்க முருகனுடைய அருளால் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த முருகனுடைய நாமம் பிடிக்குதோ, மந்திரம் பிடிக்குதோ கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. முருகனுடைய அருளாலே உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.